ராவணன் தான் சீதையை கடத்திட்டு போயிருக்காருன்னு கழுகரசன் சம்பாதி சொல்ல சீதையை தேடி இலங்கைக்கு பறந்து போறாரு அனுமன். அப்படி போற வழியில மைனாகமலை, சுரசா, தாரை, இலங்கை மாதேவின்னு பல தடைகள் வருது. எல்லா தடைகளையும் தகர்த்தெறிஞ்சு தன்னுடைய இடது காலை எடுத்து வச்சு இலங்கைக்குள்ள நுழையறாரு அனுமன். அந்த இரவு இருட்டுல விளக்குகளோட ஒளியில இலங்கை இன்னுமே ரொம்ப பிரமிப்ப தந்துச்சு. தன்னுடைய உருவத்தை சின்னதாக்கிக்கிட்டு இலங்கை முழுவதும் தேடுறாரு. காலையில சூரியன் உதயமாகறதுக்குள்ளேயே அசோகவனத்துல சீதையை கண்டுபிடிச்சிடறாரு. தற்கொலை செஞ்சுக்கு போன சீதையை தடுத்து நிறுத்தி ராமர் தந்த அந்த மோதிரத்தை சீதை கிட்ட கொடுத்துட்டு ராமருக்காக இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்ட அனுமனை சிறை பிடிக்கிறான் ராவணன். பிடிச்சதோட மட்டும் இல்லாம வாளுக்கு தீ வச்சு இலங்கை முழுவதும் தெரு தெருவா இழுத்துட்டு போறான். சட்டுன்னு தன்னுடைய உருவத்தை பெருசாக்கி அவங்க வச்ச அதே தீயாலேயே இலங்கையை கொளுத்திட்டு திரும்பவும் கடல் கடந்து அங்கிருந்து பறந்து போறாரு. சீதை தந்த சூடாமணியை ராமர் கிட்ட கொடுத்து கண்டேன் சீதையைன்னு சொல்ல சுந்தரகாண்டம் முடிவடையுது.